பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சரி. அடடே, வாங்க வாங்க. நீங்க எப்படி உங்களோட? என்னங்க இப்படி கேக்குறீங்க? வழக்கம் போல கோயில்ல தான் சந்திச்சோம். அடப்பாவுமே, போன முறை நடுவுல நான் மொழிபெயர்ப்பாளர் மாதிரி இருந்தேன். இந்த முறை நீங்க தனியா மாட்டிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க அவங்கள. உள்ளதாங்க சொல்றேன். பிறந்ததுல இருந்து இவங்க கூட தான் இருக்கேன். இவங்க மௌன விரதம் இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னே புரியாது. மறாத நாள் நேத்து 10 மணிக்கு என்ன சொன்னீங்க, சாப்பிடும் போது என்ன சொன்னீங்க, அப்படி இப்படி விவரத்தை கேட்டுட்டு இருப்பேன். ஆனா நீங்க இவங்க கிட்ட பேசி இவங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுறாங்க சரியா புரிஞ்சிட்டு எப்படி வந்தீங்க? மனசு இருந்தா எதை வேணாலும் சரியா புரிஞ்சுக்கலாம். அடேங்க அப்பா, அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இல்லாடி தான் போங்க. பரவாயில்ல, வீடு ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த பொருள்லாம் கூட டியூல விக்கிறதானே? இல்லீங்க, இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். என்னது, நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? யார்கிட்ட இருந்து? எங்கிட்ட இருந்துதான். என்னங்க குழப்புறீங்க? உங்ககிட்ட இருந்து நீங்களே பொருளை வாங்கி வச்சிருக்கீங்களா? என்ன சார், வெயில்ல ஜாஸ்தி அலைச்சலா? ஒரு மாதிரியா பேசுறீங்க. பைத்தியெல்லாம் ஒண்ணும் இல்லீங்க. இத பாருங்க, நமக்கு நாமே திட்ட மாதிரி எனக்கு நானே வாங்கி வச்சிருக்கிற பர்ச்சேஸ் தான் இதெல்லாம். புரியலங்க. தவணை முறையில இந்த ரவி கிட்ட இருந்து இந்த ரவியே வாங்கின பொருள் தான் இதெல்லாம். நான் சம்பாதிக்கிற காசுல வாரம் கொஞ்சம் இந்த உண்டியில போட்டு நோட் புக்ல வரவு வச்சிருவேன். என்கிட்ட வாங்குற கஸ்டமர்லயே கரெக்டா பணம் கொடுக்கறது யார் தெரியுங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? நானே தான். ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கீங்களே. ஆமா, ஏன் இந்த பொருளெல்லாம் தவணையில வாங்கி இப்படி சேர்க்கறீங்க? காரணம் இருக்குங்க. இந்த ஃபேன், டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கட்டிக்கு போறவ தான் கொண்டு வருவா. ஆனா நான் வேற மாதிரி பண்ணணும்னு நினைச்சேங்க. கட்டிக்கிட்டு வரவகிட்ட இதெல்லாம் நான் தவணை முறையில கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லணும்னு நினைச்சேன். அதான். இதெல்லாம் ஓகே, ஆனா உங்ககிட்ட இருந்து நீங்களே தவணை முறையில வாங்குறது கொஞ்சம் ஓவரா தெரியல? இருக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனாலதான் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். நமக்கும் ஒரு பொறுப்பு வரும். இந்த பொருள் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பணம் முடங்கி போயிரும். அதுக்காக தான் வார வாரம் பணத்தை போட்டுட்டு இருக்கேன். இது சிக்கனத்துக்கு இன்னொரு வழி, தெரியுதுங்களா? உங்க மகன் ரொம்ப புத்திசாலி. இவரை கட்டிக்க போறவ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். பாருங்க, நீங்க இவ்வளவு தூரம் பாராட்டுறீங்க. 2 பேர்த்துல ஒருத்தராவது நீங்க சொல்றது கரெக்ட்னு வாயை திறந்து சொல்றாங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னங்க? உங்களை மாதிரி எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு பிரம்மச்சாரிக்கு ஏன் பொண்ணு சீக்கிரத்துல கிடைக்க மாட்டேங்குது? ஓ, அந்த மேட்டர் கேக்குறீங்களா? நான் பிள்ளையாரோட பக்தன். தினமும் அவரை சாமி கும்பிடுவேன்.